ஆரியா பத்தி நீங்களே ரொம்ப நிறைய சொல்லிட்டீங்க. கியூட்டி பை, ஸ்வீட் ஹார்ட் நல்லா. அவரோட மட்டும் மலையாளத்துல பேசுவீங்க. அழகா பேசுறீங்க தமிழ். அப்படியே. எஸ். ரொம்ப நன்றி. சாரோட முக்க ஜோக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ரொம்ப நிறைய பார்த்து ரொம்ப ஃபேனா இருக்கேன். ஈவன் நிறைய ஜோக்ஸ் கூட எனக்கு சொல்லிருக்கலாம். தஞ்சாவூர் கல்வெட்டு வார்த்தை. சாரி சரத் சார், மொக்க ஜோக் ஸ்பெஷலிஸ்ட் தான். இவங்க பார்ட் 1 வில்லி, அவங்க பார்ட் 2 வில்லியா? ஐ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு மனு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். மஞ்சு மேம் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டே இருக்கணும், ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய வாட்டி ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க ஆல்ரெடின்னு சொன்னார் அபிஷேக். ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்கு? ஓகே. இப்போ ஏப்ரல் 17 இருந்து மிஸ்டர் எக்ஸ் தியேட்டர்ஸில் வருது. ஏப்ரல் 17 இருந்து உங்கள் சொந்தம் மிஸ்டர் எக்ஸ். ஸோ நீங்கள் படம் பார்க்கணும், எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லோரும் ஸ்பை த்ரில்லர்ஸ், ரொம்ப ஸ்வாகான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டர்ஸ்லேயே போய் நீங்கள் பார்த்து இந்த படத்தை ரசிக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் திஸ் அமேசிங் டீம். ஆர்யா, கௌதம், அதுல்யா, அனகா, ரைசா, சரத் சார் அண்ட் காளி வெங்கட் சார், அப்படி நிறைய ஆக்டர்ஸ் இதில் இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் ஹேவிங் த ட்ரஸ்ட் இன் மீ. இந்த மாதிரியான ஒரு அழகான கேரக்டர், அழகான படம் எல்லாம் என்விஷன் பண்ணதுக்கும் அண்ட் ஃபார் இந்த மனு கூட இருந்த தி அமேசிங் டீம் தட் சப்போர்ட்டட் மனு, எஸ்பெஷலி த ப்ரொடக்ஷன், பிரின்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மேவரிக் ஃபிலிம்ஸ், வண்டர்ஃபுல் டிஓபி அருள் அண்ட் திபு, வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம்னு நான் நம்புகிறேன். நான் தமிழில் கொஞ்சம் இப்போ அபிஷேக் சொன்ன மாதிரி கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நீங்கள் மனம் நிறைந்த வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கும் அந்த வரவேற்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ விஷிங் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அபிஷேக் மேம், how does it feel to be the Judi Dench of Mr. X? அதாவது நீங்க தான் you are calling the shots நினைக்கிறேன். இந்த பசங்கலாம் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தோணுது மேம். உங்க கெஸ்? எஸ். Wait till April 17. சூப்பர். எல்லாம் சஸ்பென்ஸா தான் இருக்கு. மேம், you are an award winning actor, multiple kind of roles-ல நடிச்சிருக்கீங்க. You know, ஒரு பக்கம் ஸ்டைல் கொஸ்டின் தான், இன்னொரு பக்கம் பரதநாட்டியம். நீங்க தொடாத ஏரியாவே கிடையாது. And I think every time you work with the director, you are actually working with a personality, not just an individual. இந்த சபரிமலை பர்சனாலிட்டி பத்தி ஒன்று சொல்லுங்க. மனு வந்து நீங்களே சொல்லுங்க. மேமுக்கு வால்யூம் வைக்கலன்னா குண்டு வச்சிருவேன், இல்லைன்னா இதுல பேசு. மேம் பக்கத்துல வச்சு பேசுங்க மேம். எவ்வளவு பேர் from Kerala is waiting to hear your voice. இவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்க ஒரு மாதிரி கேட்டுச்சு. நான் அப்பப்ப மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பேசு, இந்த வால்யூம்ல பேசு ப்ளீஸ். மனு வந்து a very patient gentleman னு சொல்லலாம். Like all the qualities required for a gentleman. Enough patience and eye for detail and அந்த பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிற நீங்களே சொன்ன மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், கிளாஸியா இருக்கணும்னு அவங்களுக்கு எப்பவும் ஒரு எண்ணம் இருக்கும். அது அந்த குவாலிட்டி வந்து இந்த படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் மனு. நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃபும் ஆர்க்கும் ரொம்ப யோசிச்சு எழுதியிருக்காரு மனு. ஸோ ஐ ரியலி ஹோப் ஐ ஹாவ் நாட் லெட் யூ டவுன் அண்ட் ஐ ரியலி ஹோப் திஸ் ஃபில்ம் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ வெரி மச் மேம். இது வந்து சபை நாகரிகம் கருதி நான் கேள்வி கேட்கல. Some wonderful ensemble cast in the film. So I think you need to, you know, எல்லாரையும் என்கரேஜ் பண்ற விதத்துல ஒரு வார்த்தைகள் நீங்க பேசி தான் ஆகணும். ஸ்டார்டிங் வித் என் தலைவன் ஆரியா பத்தி நீங்களே ரொம்ப நிறைய சொல்லிட்டீங்க. கியூட்டி பை, ஸ்வீட் ஹார்ட் நல்லா. அவரோட மட்டும் மலையாளத்துல பேசுவீங்க, நம்மலாம் சப்டைட்டில்ல பார்த்துட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்ல. இல்ல தமிழ்ல தான் பேசுவோம். ஆனா உங்க தமிழ் வந்து நிஜமா அந்த ழா இருக்கு மேம் உங்க தமிழ்ல. ழா அழகா பேசுறீங்க தமிழ். அப்படியே. எஸ். ரொம்ப நன்றி. ஆரியா வந்து நான் படங்கள்ல தான் பார்த்திருக்கேன், நேர்ல இன்டராக்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஆர்யாவோட ஆஃப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி எல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷனெல்லாம் சொல்லாமே அவங்க செஞ்சு அப்படியே ஹி ப்ரூவ்ஸ் த்ரூ ஹிஸ் ஆக்ஷன்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹிஸ் ஃபன் சைடு. அது வந்து இப்போதான் இந்த ஷூட்டிங் டைம்ல தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபன் சைடு மட்டும்தான், எப்பயாச்சும் தான் என் தலைவன் சீரியஸ். அது இப்போதானே எனக்கு தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது டு see that.
அண்ட் கௌதம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் வெரி எப்போ கௌதம் கூட இருக்கும்போதும் he makes us feel so special and அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து it was so heartwarming to experience and I really hope he achieves all his dreams. சார்லிஸ் ஏஞ்சல்ஸ். ஆமா, அதுல்யா, ரைசா அண்ட் அனகா அவங்க வந்து ரொம்ப அவங்களும் அப்படிதான் என்னை பற்றி நல்ல வார்த்தைகள் எல்லாம் எப்போவுமே பேசி தே மேக் மீ ஃபீல் வெரி ஸ்பெஷல். பட் ஐ ரியலி திங்க் யூ ஆல் ஆர் ரியலி ஸ்பெஷல் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் and stunning actresses. It was really a pleasure working with all of you. Thank you so much for all your love and support. Thank you ma'am. Ma'am உங்கள மாதிரி விவி சரத் சார் பத்தியும் எனக்கு சொல்லுங்க. ஆமாமா ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிடுறேன். அவர் அப்புறமா கேட்பாரு மேம் ஏன் என்ன பத்தி பேசுறீங்க. இல்ல சரத் சாரும் இப்படி ஆர்யா பத்தி சொன்ன மாதிரி தான் சரத் சாரோட சீரியஸான படங்கள் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம மனசுல படங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். சாரை நேரில் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ண போது தான் சாரோடையும் ரொம்ப இவ்வளோ ஜாலியாக இருக்காரு. ரொம்ப அவங்க சாரோட மொக்க ஜோக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ரொம்ப நிறைய பார்த்து ரொம்ப ஃபேனாக இருக்கேன். ஈவன் நிறைய ஜோக்ஸ் கூட எனக்கு சொல்லிருக்கலாம். இல்ல மேம் இட் இஸ் a fantastic தஞ்சாவூர் கல்வெட்டு வார்த்தை. சாரி சரத் சார். அவரே ஒத்துக்குவாரு. இஸ் a மொக்க ஜோக் ஸ்பெஷலிஸ்ட் தான். பிரச்சனை இல்ல. அது வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி நைஸ் டு அது அப்படி இன்டராக்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப தமிழ் பேசுறதுல ரொம்ப பயமா இருக்கு. கெட்ட வார்த்தை தெரியாம சொல்லிடுவேன். ஒரு வாட்டி சொல்லி தான் பயங்கரமா ட்ரெய்லர் ஹிட் அடிச்சீங்க. உங்களுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை கேட்டா. சூப்பர் மேம். மேம் நீங்க விவிஐபின்றதுனால 20 மினிட்ஸ் முன்னாடி போனா கூட பிளேன்ல ஏத்துவாங்க. கொஞ்ச நேரம் ஈவென்ட் இருந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். எஸ் எஸ். Thank you so very much. Thank you so much. நன்றி மேம். ப்ளீஸ் மைக் கொடுத்துருங்க. நன்றி. Thank you for the kind words. Manu, thank you so much for this opportunity. The whole team, inge vandu ellarkum hi. I am so happy to be here with all these people. Inge vandu yarume yarukku onno prachana kodukala. There was no tantrums, there was no drama. Everybody just did their job and it was so nice. I feel like these are really beautiful, genuinely beautiful people. So yeah, எல்லாமே நல்லதுதான். இப்போ நீங்க வந்து வேற கதைகள் பண்ணலாம். ஆனா மனு ஃபிலிம் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் சொல்ல முடியாது. எதுவுமே சொல்ல முடியாதா? என்ன எல்லாமே டாப் சீக்ரெட்டா இருக்கு. இவங்க பார்ட் 1 வில்லி, அவங்க பார்ட் 2 வில்லியா? எதையுமே சொல்ல முடியலையே. ஏதோ சொல்லக்கூடிய விஷயம் என்ன? படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அது மட்டும் சொல்ல எனக்கு ஒரு இது வந்துச்சு மெமோ மாதிரி. எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது எல்லாருக்கும் அனுப்புனாங்க. ஸோ நான் வந்து அது படிச்சேன். மெமோவா? உங்களுக்கு ஆமா மேம். இது மிஸ்டர் எக்ஸ் லீட் ஆக்டர்ஸ் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஐ மீன் எனக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அது படிச்சுட்டு எண்டில் என்ன ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு டவுட் இருந்தா பேசாதீங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கே. That was the last line. சிறப்பு. நன்றி. Thank you so much Raisa. Thanks for your time. நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க உங்க ஆசையில. வணக்கம் இங்க இருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you so much. thank you. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல சாட்டர்டே ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்துட்டு இங்க எங்களுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. thank you so much. அண்ட் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ எனக்கு மிஸ்டர் எக்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னலாக இருந்தது இல்லை. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரின்ஸ் பிக்சர் வெங்கடேஷன் சார், லக்ஷ்மண் சார் அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மனு வந்துட்டு லைக் ப்ராப்பராக இந்த கேரக்டர் பற்றி என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஸோ எதுவும் சொல்லக்கூடாது. என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இல்ல இந்த கதையில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த கதைக்கு தேவைப்படுற கேரக்டரா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கும். ஒரே பேட்டர்ன்ல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி என்னால் ஒரு விஷயம் அதிகமாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து இந்த கேரக்டர் இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது. ஸோ நவ் ஐ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு மனு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார் ஒரு நாளும் சிரிச்சுட்டே இருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு சன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் எனக்கு
சும்மா அந்த எடிட்டிங் பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு ஃபன் சைட் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஹீஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் கௌதம் ராம் கார்த்திக், இட்ஸ் லைக் ஹி பிகேம் லைக் ஒரு குட் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா யாராலையும் அவரை அட்மயர் பண்ணாம கண்டிப்பா தியேட்டர்ல இருந்து வெளியே போக முடியாது. ஸோ நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதே லைக் அட்மயர்ட் ஹிம். ஸோ அவரோட கேரக்டர் அப்படி இருக்கும், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹனாக்கா, அவர் சொன்ன மாதிரி வெரி சாஃப்ட் அவங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போதே ஒரு மாதிரி சூத்திங்கா சாஃப்டா இருந்துச்சு. ரைசா, ஸோ வி ஹேட் லைக் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஷெட்யூல்லையும் லைக் கொஞ்சம் சில்டாக ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அருள், தேங்க்யூ ஸோ மச், உங்களோட விஷுவல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், காளி வெங்கட் சார், மஞ்சு மேம் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டே இருக்கணும், ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ ப்ரமோஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் அவங்க கிட்ட இன்னும் அவங்கள மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக நம்ம வந்து மாறணும், அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணி நடிக்கும் போது பேமெண்ட்டை தாண்டி போற விஷயம் ஸ்கிரீன் டைம். இங்க வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க எதனால இந்த ரோலை சூஸ் பண்ணீங்க? நான் நிறைய தடவை மனு கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஆக்சுவலி நீங்கள் இந்த கேரக்டர் கொடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் அதில் ஸ்க்ரீன் டைம் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் கேஸ்ட் அண்ட் இட்ஸ் ஸ்பை த்ரில்லர். நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. பட் என்ன ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சோ அதுக்கான கரெக்டான ஒரு டிசர்வ்டான ஒரு கேரக்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி இந்த கேரக்டர் எனக்கு நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்யூ.